நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு வெற்றிடங்கள் வருகிறதோ அந்த வெற்றிடங்களை ஆண்டவர் நிரப்புகிற ஆண்டவராயிருக்கிறார். தன்னுடைய தாய் அவன் மேல வச்ச அன்பை விட, தன்னுடைய பையன், தன்னுடைய சகோதரர்கள் இவர் மேல வச்ச அன்பை விட பரலோக ராஜ்யத்தினுடைய தீர்மானங்கள் எவ்வளவு பெருசு ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை காட்டிலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற ஆண்டவர். அம்மாட்ட சொல்றாரு, அம்மா இனிமேல் நான் இத்தனை நாள் உங்க பையனா இருந்தேன், ஆனா இந்த உலகத்துக்கெல்லாம் நான் என்ன பண்றேன், ஒரு தகப்பனாய் மாறுறேன். இவருக்கு இளைப்பாறுதல் இல்லை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொல்லும், இவர் மூலமாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தாராம். அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை திருப்பி கொண்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆனால் தேவன் அவர் கூட இருந்தார். அல்லேலூயா. மன்னிப்பது தேவனுடைய குணம். ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுடைய குணம். வெற்றிடங்களை நிரப்புவது தேவனுடைய குணம். அம்மா உங்களுக்கு நான் இல்லை நினைக்காதீங்க, யோவான் இருக்கிற அவன் என் மரபிலே சாஞ்சிட்டே இருந்தான், நான் அன்பா இருந்த சிஷ்யன். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், இந்த ஹார்ட்ல வச்சு நம்ம ஹார்ட்டுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க நமக்கு அப்புறமும் நம்மளோட விஷயங்களை சிறப்பாக செய்வாங்க.